மாற்று கருத்து இல்லை. இதை அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வரும். பல விதமான பூக்கள் நாங்கள் உள்ள போட்டிருக்கிறேன். அதை ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பூக்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவை. இது பொதுவாக சுவைன்னு பேர். இவருக்கு தித்திப்பு. அப்போ ஒரு நல்ல விஷயங்களை பண்ண போகிறாரு, ஒரு முக்கியமான சொல்லிக்கு போகிறாரு, ஒரு கல்யாணமோ ஒரு பொருளாதாரமோ இந்த மாதிரி போகும்போது புறப்படும்போது ஒரு இனிப்பான ஒன்றை சாப்பிட்டு கிளம்புறது ரொம்ப அவருக்கு விசேஷத்தை பண்ணித்தரும். போகும்போது கண்டிஷனாக ஒரு இனிப்பு, அதாவது தித்திப்புனா இனிப்பு, தேன் வச்சுக்கலாம். குறிப்பாக தேன் தான் தித்திப்புன்னு அர்த்தம். இனிப்புங்கிறது பலகாரங்கள், தித்திப்பு அப்படின்னா கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. அது இப்போ ரொம்ப தித்திப்பாக இருக்குதுப்பா அப்படிங்கிறது. அப்போ தேன் இருந்தால் தேனை சாப்பிட்டு போகிறது அவருக்கு ரொம்ப விசேஷத்தை தரும். போன விஷயங்களை அவர் கைகூடி வரும். அதனால் தேனை அவர் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மாதம். அப்போ இவருக்கு என்ன மாதங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, ஜூலை, நவம்பர் இந்த மாதங்களை இவருக்கு கைவிடாது. இவருக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய மாதங்கள். அப்போ ஒரு இடம் வாங்குறாரு, ஒரு வாகனம் வாங்குறாரு, இல்லை ஒரு நகை வாங்குறாரு. இதெல்லாம் பிப்ரவரி மாதமோ அல்லது ஜூலை மாதமோ நவம்பர் மாதமோ வச்சுக்கிறது இவருக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஒரு கல்யாணம் அப்படின்னா நவம்பர் மாதத்துலையோ அல்லது ஜூலைலையோ அல்லது பிப்ரவரிலையோ பார்த்து ஒரு செலக்ஷன் பண்ணிக்கலாம். இவர் ஒரு வண்டி வாங்குறாரு, இந்த மாதங்களில் வாங்கும்போது அதன் மூலம் ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய யோகத்தை அடைவாருங்கிறத மாற்று கருத்துல. கண்டிஷனாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும். இதை ரொம்ப கண்ணில் மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. இதை நீங்கள் பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நறுமணம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மந்தாரை இலை அல்லது மந்தாரை வேர். மந்தாரை இலை இருந்துன்னா அவர் ஒரு பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நானே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வச்சுருப்பேன். இங்கே எடுத்து போட்டு போட்டேன். வெளியே போகும்போதெல்லாம் கண்டிஷனாக இந்த என்னுடைய ஜாதிக்கு என்ன வருகிறதோ அது எனக்கு திணீர் பத்திரி வரும். வீட்டில் முன்னாடி திணீர் பத்திரி ஒரு கிள்ளி எடுத்து சோப்பில் வச்சுட்டு தான் நான் போவேன். அது மாதிரி ஒரு மந்தாரை இலை கிடைச்சா பார்க்கலாம், அல்லது மந்தாரை வேர் இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். போகும்போது பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷத்தை. இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா அந்த மனம், அதுலேருந்து வரக்கூடிய மனம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாமே மனிதன் வெற்றி அடைவதற்காக வேண்டிய விஷயங்கள் தான் இந்த சாஃப்ட்வேரில் எல்லாமே இருக்கு. இது கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு சிலதை நம்ம பண்ணிக்கலாங்கிறத இதனுடைய நோக்கத்தில் தான் இதை நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ நறுமணம் அந்த மனத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். ஒரு பக்கம் ஒரு துர்நாற்றம் அடிச்சுன்னா நம்ம உடனே மூஞ்சி சுழிப்பான், ஏன்னா இங்கே இவ்வளோ வாசம் அடிக்குது அப்படிம்போம். அதே நறுமணம் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், ஆஹா பிரமாதம் சூப்பர் அப்படிம்போம். அது மாதிரி அந்த நறுமணம் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய உடல். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தூப தீபம்னு பேர். இந்த தூப தீபம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சாம்பிராணி தூபம் வருது. கண்டிஷனாக இவருடைய ஆஃபீஸ் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளியோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ கண்டிஷனாக சாம்பிராணி புகை பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இவர் வசிக்கக்கூடிய பகுதி, இவருடைய வசிக்கக்கூடிய ஆஃபீஸ், இந்த மாதிரி இடங்களில் கண்டிஷனாக சாம்பிராணி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வரும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு வரும். அதை வாங்கி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுக்கலாம். எல்லாமே புகை மூலம் தான் வருது. இவருக்கு வெறும் சாம்பிராணி போட்டாவே போதும் அப்படின்னு இவருடைய ஜாதகம் அதை சொல்லுது. ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று மாதிரி வரும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா லவங்கம் வரும். எது வருகிறதோ அதை அது மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும். உங்கள் ஆஃபீஸோ உங்கள் வீடோ மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சின்னம். இந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நரி, மான், பசு, கப்பல், நீர்நிலை, பிறை நிலா, ராணி, இந்த மாதிரி 5 சின்னங்கள் இவருக்கு வருகிறது. இந்த சின்னங்களை இவருடைய வாகனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இவர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல இந்த சின்னத்தை போட்டாவை மாட்டிக்கலாம், இல்லை ஃப்ரெண்டிங் மாதிரி எடுத்து கூட நரியுடைய போட்டுக்கலாம், இல்லை மானை போட்டுக்கலாம். இப்படி நீங்கள்
அந்த சின்னங்களை பயன்படுத்தலாம். இதில் பயன்படுத்தும் போது இவருக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம வையாபுரி ஐயாவுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், அக்கின்னு ஒன்று வரும் உடம்புல, அக்கின்னு ஒன்று உடம்புல வரும். அது வந்துன்னா கிராமப்புறங்களில் வந்து மாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய சிங்க முகத்தை போய் பாட்டு வர சொல்லுவாங்க. ஒரு 3 நாளோ ஒரு 5 நாளோ அல்லது ஒரு 7 நாளோ காலையில் எழுந்திரிச்சு போய் சிங்க முகத்தில் முழிக்க சொல்லுவாங்க. அது சும்மா முழிக்க சொல்ல மாட்டாங்க, கடலை கொண்டு போக சொல்லுவாங்க. கடலை 5-6 சாப்பிட்டு சிங்க முகத்தை பாட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்க முகத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயினுடையெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிடும். அதனால தான் கோயிலில் வந்து கோபுரத்தில் அத்தனை சிலைகளை வச்சுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பயன்படும். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம அதில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிலை அங்கே வேலை செய்யும். உங்கள் பிரச்சனைக்கான சிலையை நீங்கள் உங்களுக்கு அது எதுன்னு தெரியாது, அது ஒரு வகுப்பாக கூட நம்ம போடலாம். இந்த சிலையை பார்க்கும்போது இந்த பிரச்சனை தீரும் கோபுரத்தில், இந்த சிலையை பார்க்கும்போது இது தீரும் அப்படின்னு அதை கூட நம்ம முடிஞ்ச ஒரு வகுப்பாக கூட போடலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நீங்கள் கோயிலுக்கு போனால் அதில் சும்மா சொல்லிட்டாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். என்ன ஒன்றாலும் கோபுர தரிசனம் பண்ணாமல் வரக்கூடாது. அத்தனை சிலைகளை வச்சுருப்பாங்க. இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பாருங்கள், சும்மா ஏகப்பட்ட சிலை இருக்கும். அந்த ஒரு சிலை பர்டிகுலரான ஒரு சிலை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனை தீரும். அதனால தான் நீங்கள் சொல்கிறாங்க, கோபுரத்தை பார்த்துட்டு வரும்போது அவன் அதில் ஏதோ ஒரு சிலை பார்த்தானா கூட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால அவன் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கான அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலம் தான் இந்த சின்னங்கள் பேர். இப்போ கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுன்னு ஒரு சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை போட்டிருப்பேன். அதை பார்த்தோன்னே கவர்மெண்ட் வண்டி அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சின்னத்தை பார்த்தோம்னாவே சொல்லுவோம் கவர்மெண்ட் வண்டின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. பெப்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு 2 கலர் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா அது பெப்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கம்பெனி, சன் டிவி அப்படின்னா அந்த சூரியனை போட்டு ரவுண்டாக போட்டிருப்பான். அந்த சின்னம் தான் அவனை சன் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒன்றுமே இல்லை. அந்த சின்னம் தான் அவனை அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகுது. இப்படி எல்லாருமே ஒரு சின்னத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கான சின்னத்தை பயன்படுத்தும் போது வெற்றி பிரகாசமாக இருக்கு. யாரோ ஒருத்தர் செஞ்சாலும் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு என்ன சின்னம் வருகிறது அந்த சின்னத்தை பயன்படும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த சின்னங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போகுது, அந்த ஒரு ஆறை போட்டு ஒரு சின்னம் போட்டிருப்பான். நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுறோம், மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணுறோம். இது அமெரிக்காவில் இருக்கிறவங்க மகாலட்சுமி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா தாமரை வழிபாடு பண்ணுவான். தாமரையில் தான் மகாலட்சுமி கொண்டு இருப்பான். அதெல்லாம் சின்னங்களை பார்த்து தான் நமக்கு எஃபெக்ட் ஆகுது. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் மகாலட்சுமி உருவத்தை பார்த்து வர்றதில்லை, அந்த சின்னம் அந்த தாமரையினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னாவே போதும், அது மகாலட்சுமி. அதே வெள்ளத்தாமரை பார்த்துட்டீங்கன்னா சரஸ்வதி. இதான் இதனுடைய லாஜிக்கு. எல்லாமே பூக்கள்ல தான் அமையப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த சாமி பாருங்க, முக்கியமான சாமி பூக்கள்ல தான் இருப்பாங்க. அந்த பூக்களை பார்க்கறது ஒன்று, அந்த நேரடியாக அந்த தெய்வத்தை பார்க்கறது ஒன்று. இதுதான் உண்மை. இப்போ செவ்வந்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கே மகாலட்சுமி கிடையாது, தாமரை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. இதுதான் லாஜிக். அதன் மூலம் தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கான என்ன சின்னமோ அந்த சின்னத்தை பயன்படும் பொழுது கண்டிஷனாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 4 வருது, நரி வருது, அதே மாதிரி மான் வருது, பசு வருது, கப்பல் வருது. அதுக்கு அடுத்தபடி நீர்நிலைகள், அதுக்கு அடுத்தபடி வந்ததுன்னா பிறை நிலா, 3ஆம் பிறையுடைய பிறை நிலா, அதுக்கு அடுத்தபடி ராணி. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னங்களை அவர் பயன்படுத்தும் போது அந்த சின்னத்தை பார்க்கும்போது நிறைய வெற்றி அடைவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு போனால் காரியமாகாது சொல்லுவாங்க, சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய சின்னம், அவருடைய மூஞ்சி ஒரு சின்னம். அதை பார்த்துட்டு போகும்போது நமக்கு நெகட்டிவாக தருது. ஒரு பாம்பை பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் அந்த பாம்புங்கிறது ஒரு உருவத்தை பார்க்கும்போது நாங்கள் நெகட்டிவாக நடக்குதுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு முயலை பார்த்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முயல் வந்து அந்த சின்னம் வந்து நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. அதை வச்சு நம்ம அது மாதிரி தான் சின்னங்களை நமக்கு பயன்படும். இதை முக்கியமாக வந்து கோயிலில் வந்து
பல விதமான ஓவியங்கள், அதாவது சின்னங்களை போட்டு வச்சுக்கிற காரணமே அதை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை தீர்றதுக்கான சின்னங்கள் அங்கே இருக்குதுங்கிறதுல மாற்று கருத்து. இது போல தான் நம்ம ஜாதகத்துக்கு வந்து நம்ம ஆஃபீஸும் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதில் யாராவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் இல்லை, யாருமே அதுமே சொல்லுங்க, டவுட் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடி மூலிகை. இது என்ன மூலிகை? இவருக்கு பயன்படக்கூடியது வந்து நத்தை சூரி வெள்ளருக்கு. இது வந்து மூலிகை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வசியத்தன்மை தரக்கூடியது. அப்போ இவர் வீட்டில் வந்து நத்தை சூரி செடி வளர்க்கலாம், வெள்ளருக்கு செடி வளர்த்தலாம். இதெல்லாம் இவருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். காலையில் இருந்துச்சோன்னா அதை தொட்டு கும்பிடுறது. நானே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மூலிகை செடி வீட்டில் வளர்த்துவேன். அது என்னுடைய ஜாதத்துக்கு சொல்கிறது. வெள்ளருக்கு செடி என் வீட்டில் இருக்குது. அதை போய் காலையில் இருந்துச்சோன்னா குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வெள்ளருக்குன்னு போய் தொட்டு கும்பிட்டு வருவேன். அதே மாதிரி துளசி ப்ளஸ்ஸு துளசியும் தொட்டாச்சினிக்கு, அதாவது சித்திர பாஷையில் சொன்னால் என்றும் கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தொட்டாச்சினிங்கி அப்படின்னா பெண், அதாவது குமரின்னு சொல்கிறது வந்து தொட்டாச்சினிக்கு தான் குமரின்னு சொல்லுவாங்க. குமரி பெண்ணுங்கள், கன்னி பெண்கள் வந்து சினுங்குவாங்க, அதுக்கு தான் தொட்டாச்சினிங்கின்னு பேர். அதையும் துளசி ஒன்றா வச்சிருக்காரு. அப்போ தொட்டாச்சினிங்கி மகாலட்சுமியினுடைய அம்சம், துளசி வந்து பெருமாளுடைய அம்சம். அப்போ அந்த ரெண்டை காலையில் போய் தரிசனம் பண்ணுவேன். அப்போ என்ன, பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குறதாக அர்த்தம். இப்படி வந்து உங்கள் ஜாதத்துக்கு எது பொருந்தி வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் என்னைக்காவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிக்கும் துளசி ஒரு செடியில் வச்சுருப்பேன். அது மகாலட்சுமியினுடைய கடாட்சம். உங்கள் ஜாதத்துக்கு பொருந்தி வந்தனா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படித்தான் அந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடி யந்திரம்னு சொல்லி ஒன்று வருது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கா யந்திரம்னு சொல்லக்கூடிய யந்திரம் இவருக்கு சப்போர்ட் பண்ணும். துர்கா யந்திரம் இது கடையில் விற்கும். இது வரைகிறதுனா ரொம்ப கஷ்டம். திறமை இருக்கிற துர்கா யந்திரத்தை இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கன்னா வரும். துர்கா யந்திரம்னு போட்டிங்கன்னா வரும். அதை நீங்கள் எடுத்து வச்சு ஒரு கிரீன் ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். அந்த யந்திரத்தையும் இவர் இங்கே வச்சு பயன்படுத்தலாம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யந்திரம் வரும். ஒருத்தருக்கு கணபதி யந்திரம் வரும், ஒருத்தருக்கு முருகர் யந்திரம் வரும். இப்படி அது அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு யந்திரம் வரும். அந்த யந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 4 வழி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது வழி பயன்படுத்துறது ஷார்ட்டாக இருக்குதோ அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 நாள் வகுப்பில் இந்த மாதிரி இன்னைக்கோட வையவரையே எத்தனை நாள் ஆச்சு? 7 நாள் ஆச்சுங்களா ஐயா? உங்கள் குரல் சார் 6 நாள் வகுப்பு. இன்னைக்கோட 6 நாள் வகுப்போட இந்த சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு 5 நாளுங்களா? எத்தனை நாள் ஆயிருக்கு? 5 நாள் உங்களுக்கு தொடர்ந்து 5 நாள். அதில் இடையில நமக்கு பல்வேறு காரணங்களால வெளியே போக வேண்டிய சொல்லி ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி போய் மொத்தம் 5 நாள் வகுப்பு நம்ம பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வகுப்புக்கு 1 மணி நேரம் மினிமம் போட்டோம்னா கூட 5 மணி நேரம் நம்ம வந்து இதை பற்றி இந்த சாஃப்ட்வேரில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு என்னால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி இதோடு நம்ம விடுபட்டு போயிடும்னு நினைக்க வேண்டாங்க. வாரந்தோறும் நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு இதே மாதிரி லிங்க் வரும். உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து தெளிவுபடுத்திக்கலாம். ஐயாவுடைய ஐயா, ஆமாம், இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும் போது கண்டிஷனாக நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்னால், அதாவது எனக்கு ஏதாவது கல்யாணம் இருக்கலாம், என்னை வெளியூர் போயிடலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா தவிர்க்கப்படும். இல்லைன்னா கண்டிஷனாக இடையில ஒரு நாள் கூட நான் உங்களை மரத்தில் ஒரு நாள் சந்திப்பேன். இதே மாதிரி 7:30 மணிலேருந்து ஐயாவுடைய வகுப்பு இல்லாத நாள் பார்த்துட்டு அதில் கண்டிஷனாக நம்ம ஐயாவுடைய வகுப்பு இருக்காது. அந்த மாதிரி நாட்களில் கண்டிஷனாக நான் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துறது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன்.
நீங்கள் நம்மளோட தொடர்ந்து இந்த விஷயம், இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு சில சமயம் ஃபோனில் நீங்கள் நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிறையா நேரம் நான் பிஸியாக இருப்பேன், ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா முடிஞ்சால் சொல்லுவேன், இல்லை மறுபடியும் கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்குன்னு தனியாக 1 மணி நேரம் ஒதுக்கி உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் நான் வாரம் தெளிவுபடுத்தலாங்கிற எண்ணத்தில் இருப்பேன். இதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் வந்தாலும் அந்த ஒரு நபருக்காக நம்ம அவருடைய சந்தேகத்தை கேட்டு நான் அந்த அன்றைய ஜூம் மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணுவேன். யாராவது வரப்பெரியுமா வந்து உங்களுடைய சந்தேகங்களை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக்கலாங்கிறது என் அன்பான வேண்டுகோள். சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் தீட்சை வாங்குறதுக்கு வந்து நம்ம வையாபுரி ஐயாவோட நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தேதி அறிவிக்கிறேன். அந்த தேதியில் வந்து நம்ம வையாபுரி ஐயாவுடைய இடத்துல வந்து அந்த தீட்சையை கொடுக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ஐயாவுடைய ஆலோசனைப்படி நாங்கள் 2 பேரும் கலந்து எப்பொழுதும் அதை செய்யலாம்ங்கிறது கண்டிஷன் அந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த லிங்க் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். அருமையா. எனக்கு என்ன அந்த சந்தேகம் கேளுங்க. சரி, அதை எழுதிங்க. பரவாயில்ல, சொல்லிடலாம், கண்டிஷன் சொல்லிடலாம். நீங்கள் அதை எழுதிக்க. 1ஆம் தேதிக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை, 3ஆம் தேதி வியாழக்கிழமை, நாளை கிடையாது. 5ஆம் தேதி புதன்கிழமை, 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 7ஆம் தேதிக்கு கிழமை கிடையாது. 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது கிழமைக்கான நாள்னு வச்சுக்கலாம். சரி, அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இது என்ன பலன் சொல்லக்கூடிய வகுப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னால், இது பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் ஒரு பலன் தான். நீங்கள் அதை தனியாக நம்ம லாக்கின் டைம்னு ஒன்று சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவங்களை பற்றி சொன்னோம். பாவங்கள் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது. நிறையா ஜோசியர் வந்து குழப்பறதை இங்கே தான் குழம்புவாங்க. நீங்கள் முதல்ல அந்த 2 சப்ஜெக்டை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லி பழகினா தான் ஒரு ஜோசியராக வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லை அதில் உங்களுக்கு பலன் சொல்கிறது விருப்பம் இல்லைன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அந்த லாக்கின் டைம் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் டைம் சரியில்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எந்த ஒரு புதிய பயிற்சி பண்ண வேண்டாம்னா அந்த அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முறையில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே முறைக்கு கூட நீங்கள் போய்க்கலாம். இதவே நீங்கள் பயன்படுத்தி ஜோதிடம் சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் எந்த ரூட்டில் போயிருந்தீங்களோ அதே ரூட்டில் போய்க்கலாம். முக்கியமாக இந்த லாக்கிங் டைம் மட்டும் நீங்கள் எடுத்து எங்களுக்கு வழிகாட்டினா கூட நீங்கள் ஒரு தலை சிறந்த ஜோதிடராக வர முடியுங்கிறத மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பை பற்றி உங்களுடைய சில ஒப்பீனியன் கருத்துக்களை தெரிவித்தா நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவேன். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி யோசிக்கிறல. உங்களுடைய தாராளமான கருத்துக்களை முடிஞ்ச 12 அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு லாஜிக்காக சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். நீங்கள் அப்படியே பழகத்தான் இது பயிற்சியாகத்தான் ஒரு மந்திரங்களை சொல்லத்தான் சித்தி ஆகும். ஒரே நாளில் மந்திரம் சித்தி ஆகாது. ஒரு மந்திரம் சொல்லி ஒருத்தர் பாடம் போடுவார், அவர்